இன்னைக்கு நம்ம 2020ல போன வருஷம் ரிலீஸ் ஆன பேபி சிட்டர் மஸ்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய வீட்டில் பேபி சிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த வீட்டுக்குள்ளே 3 கொலகார சைக்கோ பயபுள்ளிங்க நுழைஞ்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. மற்ற எல்லாரையுமே கட்டி போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த கொலகார பயபுள்ளிங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சி பதுங்கி அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த படம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு கொடூரமான ஒரு வாய்ஸ் கேட்குது. நாங்கள் பல தலைமுறைகளாக உங்களுக்கு நடுவில் மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமாக நாங்கள் வெளியே வந்துடுவோம், நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா நாங்கள் இந்த உலகத்தை மாற்றிடுவோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரீமேக் பண்ணிப்போம், இந்த உலகத்தை மரணம் இல்லாத இருளுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் முடியுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஒரு பெரிய மலைப்பகுதி மாதிரி ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. அந்த காட்டு பகுதி நடுவில் ஒரு கார் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோன் அந்த காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு பெரிய வீட்டில் இறங்குறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு மட்டும் இருக்கா. நம்ம ஹீரோன் இந்த வீட்டில் ஒரு பேபி சிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்ணாமூச்சி விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு போகிறாங்க. அப்படி தேடிட்டு போகிறப்ப அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினால் கண்டுபிடிக்கவே முடியல. அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்போ கடைசியாக அந்த பொண்ணு மேலே போன மாதிரி சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயின் மேலே ஏறி போகிறாங்க. நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீ அங்கெல்லாம் போயிட்டு ஒளியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அங்கே ஒரு அலமாரி மாதிரி இருக்கும். அந்த அலமாரி ஓப்பன் பண்ணுறப்ப அந்த பொண்ணு எகிரி நம்ம ஹீரோனுக்கு மேலே குதிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணா நீங்களாம் போயிட்டு ஒளியக்கூடாது, இந்த இடத்துல ஒளிஞ்சா உனக்கு மூச்சு அடைக்கும், வாங்கி இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படி கீழே கூப்பிட்டுட்டு போகிறப்ப அங்கே டாட் போர்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பியை தூக்கி நான் உள்ள சொருவு போகிறேன், 2த்தையும் ஒரே சமயத்தில் சொருவு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே 2த்தையும் தூக்கி போடுவாங்க பாருங்க. அந்த போர்ட்லேயே படாமல் கீழே குத்திக்குது. ஐயோ தப்பாக குத்திட்டேன், உங்கள் அப்பா அம்மா வந்தால் என்ன மாட்டி விட்டாத, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயா ஜாலி பீட்சா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணி நான் போய்ட்டு கதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய்ட்டு கதை ஓப்பன் பண்ணால் சோஃபியாவுடைய அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னும் 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணும் பையனும் வந்திருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சவங்க போல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி 7 வயசு ஆகுது, இன்னமும் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு 10 வயசு பாப்பா மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக கலாச்சிட்டே இருக்கான். அந்த பொண்ணு இந்த பொண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேட்ச் போல் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, சீக்கிரமா வா, கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு கூட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பியா, ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டா. இல்லை எனக்கு வர டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டாங்க. அங்கே ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபா மேலே வச்சுட்டாங்க. அப்போ அங்கே பொண்ணு வந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோனுடைய பெல்ட்டை பார்த்துட்டு என்னடி பெல்ட் இது ஃபுல்லாக கார்ட்டூனாக இருக்குது, செம்ம காமெடியாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கலாச்சி பேசிகிட்டு இருக்கிறப்ப இது நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நழுவி அந்த சோஃபாவுடைய கேப்குள்ளே விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி குழந்தை தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் போயிட்டு அங்கே இருக்கிற டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த விஷயத்த சோஃபியாவுடைய அப்பா பார்த்துட்டு பயங்கரமான ஹைடிங் பிளேஸ், கண்டிப்பாக உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாரு. இந்த பக்கம் ஒரு பையன் வந்தா பார்த்தீங்களா, அந்த பையன் கிட்டாரை தூக்கிட்டு போயிட்டு பைத்தியக்கார மாதிரி வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. பீட்சா பாய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குழந்தை கத்திட்டே இருக்கிறப்ப சோஃபியா நீ போயிட்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு சொல்கிறப்ப அந்த கிட்டார் வச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் பீட்சா வந்துருச்சு போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு பயங்கர கேவல கன்றாவியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நானே போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபியாவுடைய அப்பா மட்டும் வெளியே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி ஒரு போட்டு போலன்னு பொழுது டக்குன்னு மட்டை பண்ணுறான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் கிட்டாரை தூக்கிட்டு போயிட்டு அந்த மாமிச மலையுடைய மண்டையிலே டப்புன்னு அடிக்கிறப்ப கிட்டாரே உடஞ்சி போகுது. அவனுக்கு ஒன்றுமே ஆகல. அவன் திரும்பி நின்று டக்குன்னு கன்னத்து டப்புன்னு போட்டு தள்ளிட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்கேயே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சோஃபியாவுடைய அம்மா சோஃபியாவை மட்டும் தூக்கிட்டு வெளியே ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப அந்த பக்கம் இன்னொருத்தன் வந்துட்டான். பார்க்க லைட்டாக முடி வச்சுட்டு இருக்கான். இவனை மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். அந்த மொட்டை பையன் உள்ள வந்துட்டு இவங்களை தடுத்து நிறுத்தினா, நீங்கள் யார் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவுடைய அம்மா கத்துறப்ப இவன் கோவப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய காது மேலேயே ஓங்கி ஒரு அடி, அவள் தான் அவங்க சுருண்டு பொத்தனு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ சொர்ணாக்கா மாதிரி ஒரு பொம்பளை உள்ளுக்குள்ள வரா, சும்மா சட்டையை கட்டிலாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு வேற லெவலில் நடந்து வரா. அவ தான் இந்த டீமுக்கு ஹெட் மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு நான் சொல்றதை மட்டும் நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக கேட்கல, இந்த குழந்தையுடைய உயிருக்கு நான் பொறுப்பு
உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா இந்த குழந்தையை தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போ எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அங்கே இன்னொரு பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பயங்கரமாக காய்ச்சி மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப நீலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, நீலாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு போட்டுட்டா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு ஷூட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். இவனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கொண்டு தான் பாஞ்சிருக்கும். இந்த பையன் பயங்கரமாக கத்திட்டே இருப்பான் பாருங்க. இந்த பையனுக்கு பக்கத்தில் போயிட்டு நீயும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே கன்னை வச்சு டப்புன்னு சுட்டு தள்ளுறா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ அந்த பக்கம் மற்ற எல்லாருமே தூக்கிட்டு போட்டு கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோன்ஸ்லாம் வாங்கி உடச்சி போட ஆரம்பிக்கிறாங்க. உடச்சி போட்டு வாயில் டேப் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சோஃபியாவுடைய அம்மாவுடைய வாயில் அந்த மொட்டை பையன் டேப் போட்ட போவான். அந்த அம்மா டக்குன்னு அவனுடைய கையை பிடிச்சி கச்சி வச்சுட்டாங்க. ரத்தமே வந்துருச்சு. அவன் கோவப்பட்டுக்கிட்டு அவனுடைய தலையை பிடிச்சி அந்த டேபிளையும் நச்சு நடிப்பான் பாருங்க. அவள் தான் அந்த அக்கா மட்டையிட்டாங்க. மூக்கில் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அப்படியும் விடாமல் வாயில் டேப்பை ஓட்டி விட்டாங்க. இப்போ சோஃபியாவுடைய அப்பாவை மட்டும் தனியாக இழுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். இந்த ஆளை மட்டும் தனியாக வெளியே கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. உடனே இந்த ஆள் வந்துட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பயங்கரமாக கத்துறாரு. நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணா தரேன், நீ எங்களை மட்டும் விட்டு தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ உன்னால் இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னுடைய லேண்ட்லைன் ஃபோனு, உன்னுடைய வைஃபை கனெக்ஷன், உன்னுடைய ஃபோன் கனெக்ஷன் எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீ டோட்டலாக வெளி உலகத்துலேருந்து கட் ஆஃப் ஆகிருக்க. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றப்ப என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை வச்சு உனக்கு என்னால் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்க முடியும், நீ என்னுடைய ஃபேமிலி மட்டும் ரிலீஸ் பண்ணு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்றப்ப இந்த தாடிக்காரன் அந்த மொட்டை பையனை கூப்பிட்றான். மொட்டை பையன் வந்துட்டு இந்த டேரக்டருடைய விரல ஒன்று உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆள் பயங்கரமாக கத்துறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த டேரக்டரும் திரும்பி பார்க்குறான். யோ அந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்து காட்டிக்கிட்டி குத்துற போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழுகிறாங்க. அப்போ அந்த தாடிக்காரன் சொல்கிறான், இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, எனக்கு தேவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வரைஞ்சி காமிக்கிறப்ப என்னது பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாரு. ஆமாம் பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்குது, ஜுவல் பாக்ஸ் இருக்குது, நிறைய சேஃப் லாக்கர் பாக்ஸ் இருக்குது, உனக்கு என்ன பாக்ஸ் வேணும், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் செம்மையாக காண்டாகிறான். ஒரு மாதிரி பைத்தியம் முச்ச மாதிரி பண்ணிட்டு அவன் வரைஞ்சி கொண்டு வந்தது அப்படியே தூக்கி போட்டான். ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து ஒழுகுது. ஹீரோயினுக்கு அல்ல இல்லை பைபிள் இது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போக போது நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழுகிறாங்க. அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேபிள்லேருந்து வெளியே வராங்க. அந்த பையன் அந்த பக்கம் போயிட்டு நான் அதை கேட்கல, நான் வேற ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன், நீ கொண்டு வந்த குப்பையை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான் பாருங்க. அந்த கேப்பில் ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த டைரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் அப்படியே பொறுமையாக நகர்ந்துக்கிட்டு போயிட்டு அப்படியே வெளியே பார்க்குறப்ப அந்த பக்கம் அந்த குழந்தையோடைய அம்மாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சொர்ணாக்கா அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் வெளியே போகிறாங்க. இவங்க டோரை ஓப்பன் பண்ண சத்தம் அந்த தாடிக்காரனுக்கு நல்லாவே கேட்டுட்டு இருக்கும். என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறப்ப டோர் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த டைமில் இந்த டைரக்டர் கூப்பிட்டுறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வரான். இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிட்டாங்க. அந்த டைமில் அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மொட்டை என்னத்தையோ தேடிட்டு இருக்கான். தேடிட்டு அங்கே ஒரு பெரிய வால் ஒன்று இருக்கும். அந்த வால் கிட்ட போயிட்டு இந்த வாலை நீங்கள் கட்டினீங்களா இல்லை ரொம்ப காலமாக இது இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் மரத்துக்கு மேலே ஏறிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. டக்குன்னு வழுக்கி அப்படியே கீழே இறங்குறாங்க. அவங்க டக்குன்னு கத்திட்டாங்க. இந்த சத்தம் இந்த தாடிக்காரனுக்கு கேட்டுச்சு. அவன் டக்குன்னு கன் எடுத்து இந்த டைரக்டரை பாயிண்ட் பண்ணுறான். இங்கே வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சொன்னாக்கா இங்கே வந்துட்டு நான் தேடி பார்த்துட்டேன், இங்கே வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, எதுக்கு நீ டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, டக்குன்னு போயிட்டு இந்த பாக்ஸை கண்டுபிடி, இந்தால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே ஒரு விட்டு நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நீ பொய்யே சொல்லக்கூடாது, நான் சொல்கிறத கேட்கறத தவிர உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்ணாக்கா அங்கேருந்து கிளம்பி போகிறா. அந்த டைமில் இந்த மொட்டை இந்த வால் கிட்ட வந்துட்டு இந்த வால் அப்படியே துண்டு உடச்சி போட்டான். பயங்கரமாக உடைக்கிறான். உடச்சிட்டு உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவன் செம்மையாக காண்டாயிட்டு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அந்த டைமில் இந்த சொர்ணாக்கா அந்த குட்டி குழந்தைகிட்ட போயிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் ஒரு டெவில் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அந்த குட்டி குழந்தை பயங்கரமாக கத்துடா. அந்த குழந்தைய அப்படியே தரத்துன்னு உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போறா. அப்போ அந்த மொட்டை என்னால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெக்ஸ் ஆகி இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சொர்ணாக்கா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இப்படி வந்துட்டு கோவப்படக்கூடாது, அதை நீ தேடிப்பாரு, அதை நீ தேடணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, அதுவே உன்னை கூப்பிடும், நீ வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு கேரி ஆன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் பொறுமையாக மரத்துக்கு மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஃபோன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப ஒரு ஃபோன் கிடைக்குது. ஆனால் அந்த ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லாமல் ஆஃப் ஆகி போய் கிடக்குது. ஹீரோயின் சார்ஜ் போட்டு வைக்கிறாங்க. இந்த டைமில் இந்த மொட்டையும் இந்த சொர்ணாக்காவும் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் தான் வராங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஓடி போயிட்டு பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டா. அந்த 2 பயபுள்ளைங்களும் சேர்ந்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே தான் வராங்க. உள்ளே வந்துட்டு அந்த மொட்டை சொல்கிறான், இங்கே தான் என்னமோ இருக்குது, இங்கே நான்
உடைக்க போறேன் அப்படின்றப்ப உடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் உடைப்பான் பாருங்க. அப்ப இந்த பையனுக்கு பயங்கரமா கை வலிக்குது. இந்த பையன் வெளியே போறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப கையை காமிக்கிட்டான். அந்த பொண்ணு உன்னுடைய கையை கடிச்சு வச்சா நீ அதுக்கு பழி வாங்கிட்ட. இப்போ அந்த பொண்ணு சாக கிடைக்குதா, இதுக்கு மேல உனக்கு என்ன தேவை, நீ எதுக்காக வந்து அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில என்னமோ டிவைஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கா. அந்த டிவைஸை அந்த மொட்டையுடைய கண்ணு கிட்ட கொண்டு போயிட்டு நீ எதுக்காக வந்திருக்க, உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப டக்குன்னு ஒரு விஷுவல் மாதிரி காமிக்கிட்டாங்க. வி கேரி ஆன் த பிரீத் ஆஃப் அ நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கீழே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ அப்படியே சில விஷுவல்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்க ஏலியன் மாதிரி தெரியுது. இந்த ஏலியன்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்க, புது உலகத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிட்டாங்க. மனித இனத்தை அழிக்க போகிறாங்க, இந்த உலகத்தை ரெண்டாக மாற்ற போகிறாங்க. ஒரு பாதி வந்துட்டு இவங்களுடைய கண்ட்ரோல்லையும் ஒரு பாதி வந்துட்டு மனிதர்களுடைய கண்ட்ரோல்லையும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த விஷுவலில் நமக்கு காமிக்கிட்டாங்க. இப்போ உடனே இந்த மொட்டை சுவிட்ச் ஆன் பண்ண ரிமோட் கார் மாதிரி நேராக போயிட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். உடச்சிக்கிட்டே இருக்கான். இந்த டைமில் என்னமோ சத்தம் கேட்குது. யாரோ வந்துட்டு காலிங் அடிக்கிறாங்க. யாரா இப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த பீட்சா பாய் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா சொல்கிறான். அந்த டைமில் கீழே வந்துட்டு அந்த தாடிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, தாடிக்காரன் ஒரு பெரிய பள்ளமாக தோண்டிக்கிட்டு இருக்கான். அங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிருக்கான் போல. அவன் டக்குன்னு வாக்கி டாக்கி எடுத்து எவனோ வந்திருக்கான் போல, எவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உடனே சொன்னாக்கா சொல்கிறா, அவனை பற்றி நீ ஒன்றும் பெருசாக கவலைப்படாத, பீட்சா பாய் தான் வந்திருக்கான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மட்டும் கீழே போகிறேன். மொட்டையை எங்கேயே இருக்க சொல்லிட்டு போயிட்டா. இவன் மறுபடியும் பழம் தோண்டிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு கீழே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பீட்சா கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா வாங்கினா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நைட் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக் எடுத்து என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையா, உனக்கு தேவையான காசு மட்டும் வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அனுப்ப பார்க்குறப்ப அந்த பீட்சா பாய் இந்த டேரக்டருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டான். இவருடைய பெரிய ஃபேன் நான், சார் வீட்டில் இருக்காரா, சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறான். சார் ஒன்று வீட்டில் ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பையனை வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்துறா. கதவை சாத்திட்டு அந்த பொண்ணு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி நான் இப்படி ஒரு டேரக்டருடைய வீட்டில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மையமாக பந்தா காமிச்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு இந்த வீட்டை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மேலே போயிட்டு விண்டோக்கு பக்கத்தில் நின்று ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஃபோட்டோ எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்குற விஷயம் நல்லாவே பதிவாயிருக்கு. அவன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அப்போ சொன்னாக்காங்க வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா, நான் வேணா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்றப்ப இல்லை மேடம் நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புறான். அந்த டைமில் மொட்டாங்க வந்து நின்று கத்தி எடுப்பான் பாருங்க. இருங்கயா, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அந்த சொர்ணாக்கா டக்குன்னு ஒரு கன் எடுத்து அந்த பீட்சா பாயை டப்புன்னு போட்டு தள்ளுறா. அவன் கீழே விழுந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மொட்டை இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுறான். இந்த டைமில் தாடிக்காரன் வெளியே வந்துட்டு என்ன எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இப்போ பீட்சா வண்டி வேற இங்கே நின்றுட்டு இருக்கு, கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவாங்க, நம்ம வசமாக மாட்டிப்போம் அப்படின்றப்ப எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துட்டேன், நீ உள்ளே போயிட்டு அந்த பாக்ஸை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த பீட்சா பாய் காட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டே இருப்பான் பாருங்க. அப்போ டக்குன்னு இந்த மொட்டை மண்டை ஒரு பெரிய கத்தியாக கொண்டு போயிட்டு அவனுடைய கழுத்தை அப்படியே சதக்குன்னு வெட்டி போடுறான். அப்போ அவனுடைய ஃபோன் கீழே விழும். ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கீழே போயிட்டு பார்க்குறப்ப அவங்க 3 பேருமே அப்படியே கட்டி வாயில டேப் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையுடைய கயிறை மட்டும் அவுத்து விட்டு வாயில இருக்க டேப்பெல்லாம் பிச்சு விட்டப்ப அந்த ஓனர் அம்மா மட்டும் பயங்கரமாக உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. ஓனர் கேட்குறாரு இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்லாம் தெரியல, ஏதோ ஒரு பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க, மொத்தமாக 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேகமாக வாயில டேப்லாம் ஒட்டி விட்டு நீங்கள் எங்கேயே இருங்க, நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன், நான் இங்கேருந்து வெளியே போக மாட்டேன், நான் உங்களை காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓட்டுறாங்க. ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சொர்ணாக்கா கையில் மாட்டிக்கிட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த சொர்ணாக்கா நம்ம ஹீரோயினை போட்டு பொலன்னு பொழந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பேபி சிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மற்றவனுங்களாம் வந்துட்டானுங்க. இந்த பொண்ணை பார்த்தா பேபி சிட்டர் மாதிரியே தெரியல, இந்த வீட்டில் வாழ்கிற பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்றப்ப நான் பேபி சிட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இந்த சொர்ணாக்கா இந்த பொண்ணு நமக்கு தேவையில்ல, இந்த பொண்ணை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய கழுத்தை முடிக்கி சாகடிக்க பார்க்குறப்ப டக்குன்னு என்னமோ யோசிக்கிறா, அந்த பொம்பளை உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா இந்த பொண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு மேலே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியவே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இந்த சொர்ணாக்கா அவங்க கிட்ட போயிட்டு பார்க்குறப்ப இந்த தாடிக்காரன் அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அந்த பாக்ஸில் என்னமோ லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் கிட்ட இந்த பொம்பளை போயிட்டு இதுக்கு மேலே எங்களை யாராலையும் தடுக்க முடியாது, நாங்கள் திரும்பி வரப்போகிறோம், நாங்கள் மறுபடியும் பிறக்க போகிறோம், இந்த உலகத்தை இருளுக்குள்ளே கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க.
ஹீரோயின் அந்த சேரை வச்சுக்கிட்டு நகர்ந்து போயிட்டு அந்த கத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இன்னமும் சாகல. அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்றப்ப, நீ ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்து, அங்க ஒரு கத்தி இருக்கு பாரு, அந்த கத்தியை கொண்டு வா அப்படின்றப்ப அந்த பொண்ணால நகரவே முடியல, பயங்கரமா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே பொறுமையா நகர்ந்து போயிட்டு அந்த கத்தியை கொண்டு வந்து கையை அறுக்குறா. அவள் தான் அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிட்டா. இப்போ அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. அந்த தாடிக்காரன் அந்த மொட்டை பையனை இந்த பீட்சா வண்டியை கொண்டு போயிட்டு வெளியே எங்கேயாச்சும் காட்டில் விட்டு வந்துட்டு யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அனுப்பிச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை பார்த்தா என்னமோ வித்தியாசமா இருக்கு, என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த செத்து போன பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுடைய ஜாக்கெட்டை தூக்கி இந்த பொண்ணுக்கு போட்டு ஹீரோயின் தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க இவன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு பேட்டை தூக்கிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவன் போயிட்டு ஒரு இடத்துல எட்டி பார்த்துட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோயின் நைஸா கிட்ட போறாங்க. டப்புன்னு மனமல்லி அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, நீ வருவ அப்படின்ற விஷயத்த நான் எதிர்பார்த்தேன், உன்னால என்னை தாக்க முடியாது, என்னை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பொலன்னு பொலக்கிறான். ஹீரோயினுக்கு செம்மையா அடிப்படுது. ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க. அப்படியும் ஹீரோயின் அந்த பேட்டை தூக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறப்ப, உன்னால நடிக்க முடியாது, நான் பிறக்கிறப்பவே மற்றவங்களை கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக பிறந்தேன், நீ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பிறந்திருக்க, உன்னால என்னை காயப்படுத்த முடியாது அப்படின்றப்ப ஹீரோயின் டக்குன்னு பேட்டை கீழே போட்டு, நீ சொல்றது சரிதான், ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காலை வச்சு அவனுடைய காலை எட்டி ஒரு உதவுதிக்கிறாங்க. அவன் பொத்துன்னு கீழே விழுகிறான். ரெண்டு பேருக்கும் பயமா சண்டை அடிக்குது. ஹீரோயின் அவனை போட்டு பொலன்னு பொலகிறாங்க. செம்ம அடிக்கிறாங்க. அடிச்சு அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டு மாடி மேலேருந்து கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, டக்குன்னு அவன் நம்ம ஹீரோனுடைய பெல்ட்டை பிடிச்சிட்டான். அதை எடுபட்ட எருமைக்கு பிறந்தவனே, அது என்னுடைய ஃபேவரட் பெல்ட், விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்காங்க. விட்ற மாதிரியே தெரியல. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பெல்ட்டை விட்டாங்க. அவன் கீழே விழுந்து செத்து போகிறான். இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ளே போயிட்டு கயிறு பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னமோ ட்ராப் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண அந்த சொர்ணக்காவை காமிக்கிறாங்க. சொர்ணக்கா சோனியகரக்காவை மாறிட்டாங்க. அவங்க என்னமோ ரிச்சுவல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேலே போயிட்டு அந்த ஃபோனில் சார்ஜ் ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்ப, அந்த மொட்டை பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் திரும்பி வந்துட்டான். உள்ளுக்குள்ளே நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மொட்டை ஒரு பாக்ஸோட உள்ளுக்குள்ளே வரான். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் முழுக்க நிறைய மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாஸ்கை இவன் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு சோஃபியாவுடைய அம்மாவுடைய மூஞ்சில வச்சு சுத்தியால் அடிக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் ஃபோனை சார்ஜ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனை கீழே தள்ளி விட்டான். கீழே தள்ளி விட்டு இந்த ஃபோன் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை போட்டு உடைக்கிறப்ப பக்கத்தில் ரத்தம் சொட்டி இருக்கிற விஷயத்த பார்க்குறான். சண்டை போடுறப்ப ஹீரோயின் அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் உள்ள வரப்ப ரத்தம் சொட்டிகிட்டே வந்திருக்கும் போல. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இவன் அப்படியே அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே போகிறப்ப ஹீரோனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த கட்டையை வச்சு மண்ணிலேயே நச்சு நடிச்சு அவனை அப்படியே மட்டை பண்ணுறாங்க. மட்டை பண்ணிட்டு திரும்பி வரப்ப அந்த பைபிள டக்குன்னு முடிச்சுட்டான். ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோன் ஓடி போகிறாங்க. அவன் டக்குன்னு கன் எடுத்து ஹீரோனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறப்ப ஹீரோன் அங்கே செட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் பைபிளை மாட்டிக்கிட்டான். ட்ராப்பில் காலை வச்சவனே அந்த ட்ராப் ஆன் ஆகி ஒரு ஒயின் பாட்டில் வந்துட்டு என்னுடைய மண்டிலே நச்சு நடிக்குது. இப்போ என்னால் சரியாக பார்க்க முடியல. டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த சொர்ணக்கா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே இவன் நடந்து வரது நம்ம ஹீரோயின் தான் நினச்சிக்கிட்டு டப்புன்னு ஷூட் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்குள்ளே அந்த பொம்பளை கன்னத்தி இவனை ஷூட் பண்ணுறா. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இவன் கிட்ட வந்துட்டு இங்கே என்ன விஷயம் நடக்குது, என்னை மாட்டி விட ட்ரை பண்ணுறியா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அந்த பேபி சிட்டர் இங்கே தான் இருக்கா, அந்த பொண்ணுடைய கதையை ஃபர்ஸ்ட் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அந்த சொர்ணாக்காவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறப்ப ஹீரோயின் வேகமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அப்போ இந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ மட்டும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சேன்னா நான் கீழே இருக்க யாரையுமே உயிரோட விட மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் கீழே வா அப்படின்றப்ப ஹீரோயின் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு பாக்ஸை கொண்டு வராங்க. அந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டு உள்ளேருந்து ஒரு மாஸ்க் எடுத்து காமிக்கிட்டாங்க. இந்த மாஸ்க் உனக்கு வேணும்னா நீ யாரையுமே ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்றப்ப இந்த லேடி வேகமாக போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் ஆளை காணவே காணும். ஹீரோனுடைய சவுண்ட் மட்டும் கேட்குது. உன்னால முடிஞ்சா என்னை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இந்த குழந்தையும் ஒரு கையில் கத்தியும் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டே மேலே கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சீனில் ஒளிஞ்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த அலமாரியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஹீரோயினை காணவே காணும். எங்கடா போன இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் பின்னாடி பக்கமாக வந்து ஓடி வராங்க. கையில் ஷார்ப்பான 2 கம்பி மாதிரி என்னத்தையோ கொண்டு வந்துட்டு இந்த பொம்பளையுடைய கழுத்துலேயே நச்சுன்னு சொருவுறாங்க. நான் மூளைக்கு போகிற நரம்புல சொருவி இருக்கேன், உனக்கு 10 செகண்ட் மட்டும்தான் டைம், அதுக்குள்ளே இந்த குழந்தைய நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொம்பளை டக்குன்னு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைய கொலை பண்ண பார்க்குறா. நம்ம ஹீரோன் டக்குன்னு பிடிங்கிட்டாங்க. ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. இன்னும் 10 செகண்ட் மட்டும்தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 9 8 7 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதுக்குள்ளே அந்த பொம்பளை பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த குழந்தைய தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த குழந்தைய குத்தி கொலை பண்ணலான்னு ஓங்குவா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோன் கையை உள்ளுக்குள்ளே விட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய கையில் அந்த கத்தி பாஞ்சிருது. அதுக்குள்ளே 10 செகண்ட் முடிஞ்சு இந்த பொம்பளை கீழே விழுந்து
வந்து செத்தும் போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் கீழே படுத்துக்கிட்டு அந்த கத்தியை வாயால் புடுங்கி போட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு கீழே போடுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இவங்க அந்த பாக்ஸை தேடி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க பண்ணுற ரிச்சுவலால் என்ன விஷயம் ஆகும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏலியனா அப்படின்லாம் சூனியக்காரியா அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் முழுக்கவே எங்கேயுமே போர் அடிக்காமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருப்பாங்க. இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்